பாகிஸ்தானில் வந்து நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது அணு ஆயுத சோதனை வந்து அவங்க ரகசியமாக நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இவங்களுடைய எஜமானராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அறிவிச்சதை நம்ம வீடியோவாக பார்த்தோம். இப்போ இந்த சூழலில் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ வந்து அதற்கு வந்து ஒரு பதிலளிக்கும் விதமாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. அப்படி செய்யணும்னா அவங்க செஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அணு ஆயுதம் வந்து எங்களை நோக்கி வருவதற்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறதும், அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த மிரட்டுற வேலைலாம் இங்கே வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஓவராலான ஒரு விஷயமா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பாகிஸ்தானுடைய இந்த அணு ஆயுத சோதனை, இந்த அணு ஆயுதங்களுக்கு இந்தியா ஒரு துளியும் அஞ்சவில்லை அப்படிங்கிறது ஒன்று தெரியுது. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு நம்ம வெறும் அஞ்சாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதை கடந்து நாம் நம்மளுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான, மிக குறிப்பாக இந்த பைத்தியக்கார ஒரு பயங்கரவாத நாடுகிட்ட இருந்து நம்மளுடைய எல்லை பகுதிகளை பாதுகாப்பதற்காக இந்தியா எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சமீபத்தில் ஒரு 3 மிக முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். குறிப்பாக இனிமேல் வரக்கூடிய அந்த வார்ஃபேர் அப்படிங்கிறது நான் கான்டாக்ட் வார்ஃபேர், அதாவது வந்து தரைப்படையோ நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய படையோ எதுவுமே போகிறதில்லை. எல்லாமே நான் கான்டாக்ட் வார்ஃபேரை தான் வந்து இருக்க போகுது, ஆகாய மார்க்கமாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ உறுதியாக இருக்குது. அதில் மிக முக்கியமாக பங்கை ஆற்றக்கூடியது அப்படிங்கிறது ட்ரோன் வார்ஃபேர். ட்ரோன் நாம் வந்து ஆப்ரேஷன் ஸ்பைடர் பார்த்தோம், உக்ரைன் வந்து ரஷ்யா மீது நடத்தியது. எந்த அளவுக்கான ஒரு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கான சேதம் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்த்தோம். இஸ்ரேல் ட்ரோனை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாம் இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதையும் அதை நம்மளுடைய இராணுவத்தை இன்னும் நவீனமயமாக்குவதற்கான பணிகளையும் முழு வீச்சில் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா கமிகாசி அப்படிங்கிற FPV ட்ரோன்ஸை வந்து நம்ம வந்து வாங்கிறதுக்கான பணியில் வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இந்த கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்களை வாங்குவதற்கான பணிகள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு ட்ரோனோட விலை வந்து 50,000 ரூபாய். இது வந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார் ஹெட்டை வந்து தாங்கி செல்லக்கூடிய ஒரு ட்ரோன். கிட்டத்தட்ட இது வந்து சூசைட் ட்ரோன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரிசிஷனான ஒரு ட்ரோன் இது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1000 வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கிறது.